பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் அணையாவளக்கு தூவியை உடைத்தமை ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன். அவசர கால சட்டத்தின் நோக்கம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கம். அணையாவளக்கு நினைவு தூவியை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யவும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த யாழ் மாநகர சபை உறுப்பினரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. மனிதாபிமான பொருட்களுடன் யாழ் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது அமெரிக்க விமானம். எதிர்வரும் 12ஆம் தேதி யாழ் மாவட்ட செயலகம் முடக்கப்படும். யாழ் மாவட்ட மீனவர்கள் எச்சரிக்கை. அரச ஊழியர்களாக நியமிக்கப்படுவோர் கதிரைக்கு பாரமாக இன்றி கதிரைக்கு பெருமை சேர்க்க வேண்டும். வடமாகாண ஆளுநர். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 அதிகரிப்பு. மட்டக்களப்பில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே வெண்படல நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. யாழ் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு வேண்டும் என்று கோரி போராட்டம். இலங்கைக்கு முதல் கட்டமாக 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஐநா முடிவு. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணியில் அமைக்கப்பட்ட அணையாவளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்த இந்த நினைவு தூவியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புக்கும் எதிரானதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசரகால சட்டம் தவறான தகவல்களை பரப்புவதை தடுப்பதற்காக மட்டுமே நோக்கம் கொண்டதென்றும் அது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படாதென்றும் போலீஸ் பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FU புட்லர் தெரிவித்தார். பொது நலன்புரி முயற்சிகள் மற்றும் நடந்து வரும் நிவாரண நடவடிக்கைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி அச்சத்தை ஏற்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த சட்டங்கள் பீதியை உண்டாக்கும் தகவல் தொடர்பு தளங்களை தவறாக பயன்படுத்துவோரை மட்டுமே குறிப்பாக இலக்கு வைப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். செம்மணியில் அமைந்துள்ள அணையாவளக்கு போராட்ட நினைவு தூவியை மீண்டும் சேதப்படுத்தியோரை கைது செய்யுமாறு கோரி யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டினை ஜனாதிபதி அனுகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் செய்துள்ளார். செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி கடந்த ஜூன் மாதம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் நினைவாக செம்மணியில் புதிதாக நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நிவாரண உதவி பொருட்களுடன் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்றைய தினம் காலை அமெரிக்க விமானப்படையின் விமானம் ஒன்று வந்தடைந்துள்ளது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் தேசிய முயற்சிக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இவ்வாறு அமெரிக்க விமானப்படையின் விமானம் ஒன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 12ஆம் தேதி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக நாகப்பட்டினம், காரைக்கால் மீனவர்களின் இழுவை படகுகள் கரையை அண்மித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வடமராட்சி கிழக்கு முதல் நெடுந்தீவு வரையான மீனவ சங்க பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட நீரியல் வள திணைக்கள பிரதி பணிப்பாளரை நேற்று காலை சந்தித்து கலந்துரையாடினர். இது தொடர்பில் மீனவர்கள் தெரிவிக்கையில், எமது கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் கடலில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும். ஆனாலும் அடையாளமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து நீரியல் வள திணைக்களத்தின் முன்பாக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து மாவட்ட செயலகம் வரை செல்ல உள்ளோம். மாவட்ட செயலகத்தை முடுக்கி எமது போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்க சேவைக்கு நியமனம் பெற்றுக் கொள்கின்ற ஒவ்வொருவரும் தாம் அமரும் கதிரைக்கு பாரமாக இல்லாமல் அந்த கதிரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண சபையின் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட 14 வருமான பரிசோதகர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு அண்மையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இயற்கை பேரிடர் காரணமாக எளிமையாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையின் காரணமாக மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதில் 5,12,123 குடும்பங்களைச் சேர்ந்த 17,66,103 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுவரை 635 பேர் உயிரிழந்துள்ளதோடு 192 பேர் காணாமற் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதேவேளை நாடு முழுவதும் 5325 பேர் முழுமையாக வீடுகளை இழந்துள்ளனர். 8,11,063 பேரின் வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 22,118 குடும்பங்களைச் சேர்ந்த 6,09,861 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இவ்வாண்டு சுமார் 270க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு கடந்த வாரம் 2 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம் உதயகுமார் தெரிவித்தார். ஒவ்வொரு மாதமும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நிகழ்வாக நேற்று வெட்டுக்காடு பொதுச் சுகாதார பரிசோதகர் பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு கட்டுப்பாட்டு பணியினர், போலீசார் என்று பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மழை வெள்ளம் காரணமாக டெங்கு நோய் தாக்கத்தினை தடுக்கும் வகையில் கடந்த வாரம் வீடுகளை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் அடுத்த ஒரு கட்டமாக சுற்றுச்சூழலில் டெங்கு நுளம்பின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் வீடுகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களிடையே வெண்படல நோய் பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் பல மாவட்டங்களில் தற்போது பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலருக்கு இந்த அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து பரவுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு சுகாதார அதிகாரிகள் விழிப்புணர்வு திட்டங்களை தொடங்கியுள்ளனர். அத்துடன் கண்கள் சிவத்தல், வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கை கண் தொடர்பு, இருமல் அல்லது தும்மல் மூலம் பரவுதல், தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதன் மூலம் இந்த நோய் பரவுதல், அடிக்கடி கை கழுவ வேண்டும், கண்களை தேய்ப்பதை தவிர்க்க வேண்டும் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை பொது சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மோசமடையும் அறிகுறிக்கு உடனடியாக மருத்துவ உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எமது கடல் வளங்களை இந்தியா சுரண்டி பல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்த பிற்பாடு அதில் கொஞ்ச பகுதியை எமக்கு பிச்சை போட்டு தாம் கொடையாளி போல் சர்வதேசத்துக்கு கபட நாடகம் ஆடுகிறது என வடமாகாண கடலோடிகள் சங்கத்தின் இணைப்பாளர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இலங்கையின் பல பகுதிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு பல உதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்தியாவும் பல மனிதாபிமான உதவிகளை செய்து வருகிறது. இந்த உதவிகள் மற்றும் தற்போது இலங்கை கடற்பகுதியில் இந்து எழுவேப்படைகளின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு இறங்க வேண்டும் என்று கோரி போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ் மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ளக விளையாட்டரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் இடம்பெறும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழங்கியிருந்தது. இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு தேவை என்பதை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பேரணியை முன்னெடுத்திருந்தனர். ஜொன் பொஸ்கோ ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்கா பகுதிக்கு சென்று அந்த பகுதியை பார்வையிட்டதோடு இறுதியில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதிக்குரிய மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கையளித்துள்ளனர். சமீபத்திய தீவிர வானிலை பேரழிவை தொடர்ந்து மீட்பு மற்றும் மறு கட்டமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து இலங்கைக்கு முழு ஆதரவு கிடைக்கும் என இலங்கைக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூ தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத்துடனான சந்திப்பின் பொழுது அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்குவதற்காக ஐநா தன்னுடைய அவசர கால மீட்பு நிதியத்தின் கீழ் முதல் கட்டமாக 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க முடிவு செய்துள்ளது. கூட்டத்தின் பொழுது இந்த தொகை அமைச்சர் கேரத்திடம் அடையாளமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு, வீட்டு வசதி, குடிநீர், கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளில் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் கவனம் செலுத்தப்படும் என்றும் ஐநா தெரிவித்துள்ளது. இந்த பேரிடர் நாட்டின் மக்கள் தொகை, பொருளாதாரம், விவசாயத்துறை மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பை கடுமையாக பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் கேரத் தேசிய மீட்பு முயற்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இதன் பொழுது வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.